தோட்ட வேலை பார்க்குற ஆண், பெண் எல்லாரும் தொழிலாளர்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் இருக்கானுங்கன்னா, அந்த 12 பேர் குடும்பத்துக்கும் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அஜித் அவர்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவரை பத்தி கேள்விப்படுறது சரி. நானே அதை பார்த்துருக்கேன். எனக்கு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. வீட்டில் வேலை பார்க்குற, கிச்சன்ல வேலை பார்க்குறவங்க, கார்டன்ல வேலை பார்க்குறவங்க, இப்படியான ஒரு டிரைவர்ஸு, தோட்ட வேலை பார்க்குற ஆண், பெண் எல்லாரும் தொழிலாளர்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் இருக்கானுங்கன்னா, அந்த 12 பேர் குடும்பத்துக்கும் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. இப்படியா ஒரு காலனி மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுத்து அவங்கள பாதுகாத்துக்கிறார். அவங்களுக்கான மருத்துவ செலவு, இப்போ கல்வி, குழந்தைங்களுக்கான கல்வி இது எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டாரு. அப்படி எதுக்காக அப்படின்னா, இவர் அடிக்கடி வெளிநாடுகள் போகிறோம், அவங்களுடைய குழந்தைகளை அவங்கள நம்பி தான் விட்டுட்டு போகிறார். ஷாலினியோ அஜித்தோ கூடவே இருக்க முடியாத சூழலில் அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு யார் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வீட்டு பணியாளர்கள் தான் இருக்காங்க. அப்போது அவங்களுடைய மனக்குறை எதுவும் வந்துவிடக்கூடாது, அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்களை நல்லா வச்சுக்குவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் அஜித் அவர்கள் இந்த மாதிரி இந்த ஏற்பாடை அவர் பண்ணியிருக்காரு.